Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை நஞ்சுண்டாபுரத்தில் தனியாக வசித்து வந்த 82 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த சம்பவம் எங்க எப்படி நடந்தது? இதற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. கோவை நஞ்சுண்டாபுரம் சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 82 வயது மூதாட்டி கஸ்தூரிக்குட்டி என்பவர் தனியாக வசித்து வருகிறார். இவரது மகன் ரவிக்குமார், இவர் மருத்துவராக இருக்கிறார். இவர் பாலக்காடு கோவை எல்லையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கஸ்தூரிக்குட்டி மற்றும் ராமநாதபுரம் சாலையில் உள்ள நஞ்சுண்டாபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் குடியிருப்பில் வசித்து வரும் நிலையில் இன்று காலை அந்த குடியிருப்பு மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் உதவியுடன் சென்ற காவல்துறையினர் மூதாட்டியினர் உடலை கைப்பற்றினர். தொடர்ந்து அவர் கைகள் கட்டப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மேற்கொண்டு அவர் அணிந்திருந்த ஒரு தங்க செயின் மட்டும் அங்கே மிஸ் ஆயிருப்பதாக அவர் உறவினர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் போலீசார் தங்க செயின் கொலை போனதை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கடந்த 4.5 மாதங்களாக நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இங்கு இவருக்கு பணிவிடை செய்வதற்காக பணியமர்த்தப்பட்டிருந்திருக்கிறார். 4.5 மாதங்களாக இந்த வயதான பெண்ணுக்கு அவர் இங்கு பணிவிடை செய்து வீட்டு பணிகளையும் கவனித்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணும் மாயமாகி இருக்கிறார். எனவே அந்த பெண் தான் இந்த கொலையை செய்திருக்க கூடும் என்ற கண்ணோட்டத்தில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா போன்றவற்றையும் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த நஞ்சுண்டாபுரம் பகுதியில் தான் போலீஸ் காவலுடைய ஒரு செக் போஸ்ட் அமைஞ்சிருக்கு. அந்த செக் போஸ்டுக்கு பின்னாடி தான் இந்த குடியிருப்பு இருக்கு. அந்த குடியிருப்பிலேயே இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தற்சமயம் அங்கு பணியில் இருந்த அந்த நேபாள் நாட்டை சேர்ந்த பெண் எங்கே என காவல்துறையினர் விசாரணையை முடுக்கி விட்டிருக்காங்க. தொடர்ந்து அவர்களது உறவினர்களிடம் வீட்டில் உள்ள பொருட்களுடைய மதிப்புகள் என்னென்ன இருக்கின்றன, அது ஏதாவது காணாமல் போயிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் காவல்துறையினர் பட்டியல் எடுத்துட்டு வராங்க. ராகப்பிரியா, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Okay.